வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். ஏரோப்ளைன் அதாவது ஃபிளைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பறந்துட்டு இருக்கும்போது இன்கேஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னு வச்சுக்கோங்க, எமர்ஜென்சியா லேண்ட் பண்ணணும், இல்லை லேண்டிங் ஆன கரெக்டான ஸ்பேஸ் கிடையாது, ஆனாலும் லேண்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா, அப்போ ஏர்ல இருக்கும் போதே அந்த ஃபியூவல் எல்லாத்தையுமே ஃபிளைட்ல இருந்து டம்ப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எதுக்காகனா, இன்கேஸ் லேண்ட் பண்ணும்போது மேபி ஃபிளைட் கிராஷ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருந்தாலும் அது வெடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இதை முன்னாடியே ப்ரிகாஷனாக பண்ணிடுவாங்க. பட் எப்போ கண்ட்ரோல் இழக்க போகிறோம் அப்படின்றது பைலட்ஸ்க்கே தெரியும். அந்த டைமில் வேற வழியே இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் அண்ட் அவங்களுக்கும் ஒரு வேளை கமாண்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸை பண்ணுவாங்க. நெருப்பு எப்படி எரியும் அப்படின்னு கேட்டால், நம்ம எல்லாரும் இந்த ஷேப் அந்த ஷேப் அப்படின்ற மாதிரி இந்த ஷேப்பை கரெக்டாக சொல்லிடுவோம். ஏன்னா இப்போ மேட்ச் பாக்ஸில் நம்ம பற்ற வச்சாலும் சரி, இல்லை உட் ஃபயர் ஆச்சுனாலும் சரி, அடுப்பு எரிஞ்சாலும் சரி, நெருப்பு எப்படி எரியும் அப்படின்றது நமக்கு தெரியும். அது பூமியில் மட்டும்தான். அதுவே ஸ்பேஸில் எரிஞ்சது அப்படின்னா அதோடைய டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா, இப்போ நம்ம ஃப்ளேமுக்குன்னு ஒரு ஷேப் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்பேஸில் இருக்காது. அங்கே ஆக்சிஜனை வச்சு ஒரு வேளை நெருப்பை உண்டாக்குனாலும் பால் ஷேப்பில் தான் நெருப்பு எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்கலாம், இல்லை அங்கே காற்றே கிடையாது, ஆக்சிஜன் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் வேற. அப்படி இருக்கும்போது ஸ்பேஸில் ஒரு வேளை நெருப்பை பற்ற வச்சோம் அப்படின்னா அது பால் ஷேப்பில் எரியும் அப்படின்னு சொல்லும் போதே செம ஷாக்கிங்காக தான் இருக்குது. சின்ன வயசுலேருந்து, அதாவது பார்ட்ஸ் ஆஃப் த பாடி படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எல்லாரும் ஹார்ட் எங்கே இருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். எல்லாருமே நம்மளுடைய லெஃப்ட் சைடில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய படங்களில் ஹாலிவுட்டாக இருக்கட்டும், இல்லை தமிழ் சினிமா இருக்கட்டும், என்ன படங்களாக இருந்தாலும் லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா உடனே இங்கே வந்து அம்பு குத்துற மாதிரி, ஒருவேளை லவ் ஓகே ஆச்சுன்னா இங்கே வந்து அம்பு குத்துற மாதிரி, இந்த மாதிரிலாம் நிறைய காட்டுவாங்க. ஒரு சீரியஸான சீன் எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ ஹார்ட் அட்டாக் வருது, அந்த மாதிரியான சீன்லாம் உடனே நெஞ்சில் கை வைக்கிற மாதிரி பிடிப்பாங்க. உடனே நம்ம இங்கே தான் ஹார்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஹார்ட் அங்கே கிடையாது. ஏன்னா சென்டர் ஆஃப் த நம்ம பாடியில் தான் ஹார்ட் இருக்குது. என்னென்னா, அந்த ஷேப்போடைய வளைவு கர்வ் டைரக்டாக நம்மளுடைய லெஃப்ட் சைடுக்கு போகுது. அதனால தான் பம்பை நம்மளால் லெஃப்ட் சைட்லையும் கேட்க முடியுது. சன்ஸ்கிரீன் போடுறது எதுக்காக? சன் கிட்ட இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். அதனாலேயே இப்போ எல்லாருமே சன்ஸ்கிரீன் போட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நம்ம ஊர் கிளைமேட் அப்படி இருக்கு. சரி, இதோட நினைச்சா அதுவும் கிடையாது. ஏன்னா இந்த சன்ஸ்கிரீனாலையும் பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா என்னப்பா பண்றதுன்ற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் இந்த சன்ஸ்கிரீன் ஸ்கின்னுக்குள்ள அப்சர்வ் ஆகுது, இதனால ஸ்கின்ல கிளாக் வருது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரொம்ப அல்டிமேட்டா போய் இதனால நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோனே இம்பேலன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக ஒரு ஸ்டடியை எடுத்திருக்காங்க. அதுல யார் யாரெல்லாம் சன்ஸ்கிரீன் ரொம்ப கம்மியா யூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் ஆகுது, அங்கே ஹார்மோனில் பிரச்சனையே வரதில்லை அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவே இன்னொரு செட் ஆஃப் பீப்புளை ரெகுலராக அவங்க சன்ஸ்கிரீன் போட வச்சா அவங்களுக்கு அவங்க பாடியில் நிறையா ஹார்மோனல் ரியாக்ஷன்ஸை பார்த்துருக்காங்க. அதனால் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு சன்ஸ்கிரீனும் ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லும்போது சம்மந்தமே இல்லாமல் ஒரு பிரச்சனை வருதுன்ற மாதிரி தான் ஷாக்காக இருக்குது. ஒரு நார்மல் பீப்புளாக, ஒரு காமன் மேனாக நம்ம ஒரு ஜிம்முக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. அங்கே போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வாரம் போவோம், இல்லை ஒரு மாதம் போவோம், அதுக்கப்புறம் விட்டுருவோம், மறுபடியும் போவோம். இப்படி இந்த கேப் விட்டு நம்ம போகிறோம் இல்லையா, அந்த பீரியட்ல மேபி நம்மளுடைய பாடியில மசில் பெயினை நம்மளால உணர முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க வரைக்கும் ட்ரைசப் பைசப் ஒர்க் அவுட்டே போடல அப்படின்னா ஒரு 1 வீக் 1 மந்த் கழிச்சதுக்கு அப்புறமா அதை போட்டீங்க, அடுத்த நாள் உங்களுக்கு செம பெயின் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி மசில் பெயின் வந்தா மட்டும்தான் மசில் க்ரோ ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உண்மை அது கிடையாது. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான அத்லெட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் மசில் பெயினே வராது. ஆனா சூப்பரா அவங்க மசில் க்ரோ ஆகும். ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சியை அவங்க மெயின்டைன் பண்றாங்க. அதனால மசில் பெயின் வந்தா மட்டும்தான் நம்மளுடைய மசில் க்ரோ ஆகும் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் தான் உங்களுக்கு பெயின் இருக்கும். அதுக்கப்புறமா க்ரோ ஆகிறதுக்கு பெருசா பெயின் தெரியாது. ஆனா நீங்க அதை விட்டுட்டு திரும்ப கண்டினியூ பண்ணும்போது மேபி நீங்க பெயின் உணர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. தண்ணியோ இல்ல ஃபுட்டோ ஏதோ ஒண்ணு நீங்க ரீஹீட் பண்றீங்க, இல்ல நார்மலாவே அப்பதான் சூடு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க, சூடு பண்ணா அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாம் இறந்துரும், அதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் அந்த மாதிரியான ஃபுட்டை நம்ம சாப்பிடும் போது ஏதோ ஒரு டைம்ல நமக்கு ஒரு ஃபுட் பாய்சன் ஆகிற ஃபீல் இருந்திருக்கும், வாமிட்டிங் இல்லை டயரியா, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்திருக்கும். இதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு கேட்டால், நிஜமாவே கொதிக்க வைக்கும் போது இல்லை சூடு பண்ணும்போது ஆல்ரெடி வச்சு இந்த ஃபுட்டை ரீஹீட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ்லாம் செத்துரும். ஆனால் அந்த பாக்டீரியாஸ் அந்த டைமில் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய டாக்ஸின்ஸான ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த ஃபுட்டில் அப்படியே தான் இருக்கும். அதன் மூலியமாக தான் ஃபுட் பாய்சன் அதுக்கப்புறமாவும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.